ஹாய் நண்பா, எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியாயிருக்கு. மொத்த வேகன்சி 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 2300 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே ஆஃபீஸர் லெவல் ஜாப். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டான வனத்துறையாக இருக்கட்டும், கூட்டுறவுத்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி 50 துறைகள் வாரியாக வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது உங்களுக்கு 1 செகண்ட் ஒர்க்கு தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு படி ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 20 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதில் வந்து குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்கான வேலைவாய்ப்பு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதில் ப்ரிலிம்ஸு அதுக்கப்புறம் மெயின்ஸ்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/9/2024 சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மார்னிங் செக்ஷன் தான் 9:30 AM to 12:30 PM. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வேகன்சி வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. டேபிள் காலம் போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 சர்வீசஸ்க்கான வேலைவாய்ப்பு. இதில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி சபார்டினேட் சர்வீஸில் வரும். லேபர் சபார்டினேட் சர்வீஸ் ஒரு 13 வேலைவாய்ப்பு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. ஒரு 336 வேகன்சி இருக்குதுங்க. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 18 பே பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து அப் டு ஒரு 80,000 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. அதில் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸில் கேட்குறாங்க, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கேட்குறாங்க, அண்ட் தென் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. இது எல்லாமே மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வருது. இதில் கொஞ்சம் ரீசனபிளான வேகன்சி தான் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு 107 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டரில் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிட்டடில் ஒரு 7 வேலைவாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே குரூப் 2 சர்வீஸில் வருது. மொத்தமாக குரூப் 2 வந்து ஒரு 507 வேகன்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 2A சர்வீசஸ்க்கான வேலைவாய்ப்பை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதற்கான லெவல் ஆஃப் பே வந்து லெவல் 15 லெவல் 13 இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி நீங்கள் earn பண்ணலாம். இதில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சபார்டினேட் சர்வீஸில் இருக்குது. கூட்டுறவுத்துறை ஓகேங்களா. சீனியர் இன்ஸ்பெக்டரில் ஒரு 497 வேகன்சி, ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பிகாஸ் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் ஒரு 273 வேலைவாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் 1-2 வேகன்சி லைக் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மாவட்டங்கள் வழியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், கடலூர், சென்னை, மதுரை, மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லெவல் வேலைகள் மினிஸ்ட்ரியல் கேட்டகரியில் வருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ ஒரு 61 வேலைவாய்ப்பு இருக்குது. அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் ஸ்கூல் எஜுகேஷனில் வருது. 172 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய டவுன் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் தென் ஹைவேஸில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் வேலைவாய்ப்பு இருக்குது. போஸ்டிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட், மெயில் வார்டன், அண்ட் தென் அசிஸ்டன்ட், லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலைவாய்ப்பு. மொத்தமாக இந்த குரூப் 2A சர்வீஸில் மட்டும் ஒரு 1820 வேகன்சி இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். குரூப் 2 சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் குறிப்பாக ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தபட்ச வயது 26, அதிகபட்ச வயது 42. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு வகுப்புகளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபாரஸ்டர் அதுக்கப்புறம் சப் ரிஜிஸ்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்ச வயது 21, 20. மீதி இருக்கக்கூடிய இந்த ஜூனியர் லெவலில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு, அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புகளை குறைந்தபட்ச வயது 18. அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிடென்சியல் வார்டன் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு குறைந்தபட்ச வயது 18.
அதிகபட்ச வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய குரூப் 2A சர்வீஸில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 32 தான். அண்ட் இதில் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பதவிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வயது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு குரூப் 2 சர்வீசஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆஃபீஸர் லெவல் பதவிங்க, ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால் குறிப்பிட்ட சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில படிப்புகள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இல்லைனா பிகாம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் லா படிச்சவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் இல்லைனா இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி இல்லைனா இன்ஜினியரிங்கில் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸ். இந்த குரூப் 2A சர்வீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் ரெசிடென்ஷியல் வார்டன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிடென்ஷியல் வார்டன் கேட்டகரிக்கு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் சீனியர் இன்ஸ்பெக்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ இதற்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் குரூப் 2A ஆல்சோ. அண்ட் இதில் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதை அப்ளை பண்ணுங்கள். பர்டிகுலராக ஒரு சில டிகிரிஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ ஆடிட் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காமர்ஸ் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குரூப் 2A சர்வீசஸ் நிறைய எனி டிகிரி படித்த ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக ஒரு சில டிசிப்ளின் கேட்டிருப்பாங்க, காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் இல்லைனா வந்து பிபிஎம் அதுக்கப்புறம் பிகாம் டிகிரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இதில் ஃபைனலாக அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 கேட்டகரிக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி அண்ட் பாஸ் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாகவே நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு. ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு ஒரு சில பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக ஃபாரஸ்டர் ஜாபுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாரஸ்டர் பொறுத்தளவு மெயில் கேண்டிடேட் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேல் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஜஸ்ட் வந்து நார்மலையும் எக்ஸ்பென்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, இது காமன் தான். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். செலெக்ஷனை பொறுத்தளவு ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம். அதை நீங்கள் கிராக் பண்ணுறீங்கன்னா மெயின் எக்ஸாம் மூவ் பண்ணுவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாதுங்க. அண்ட் இதில் குறிப்பாக அந்த ஃபாரஸ்டர் கேட்டகரி ஜாபுக்கு மட்டும் என்டியூரன்ஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். மற்றபடி மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே மெயின் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஜென்ரல் தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ் ரெண்டு பேருக்குமே காமனான சிங்கிள் பேப்பர் தான். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு குரூப் 2 சர்வீசஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் வழி கட்டாய தகுதி தேர்வு. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா, இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் 2 கேட்பாங்க. அண்ட் தென் குரூப் 2A சர்வீஸ்க்கான மெயின் எக்ஸாமினேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆல்சோ இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது பேராகிராஃப் ஸ்டைல் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வருது. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் 1 பேஜ் நம்பர் 23 தெளிவாக இருக்குது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா ஒரு 150 ரூபா பே பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட வேண்டியதான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அண்ட் இதில் உங்களுடைய நேம், எப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவு எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது. 38 மாவட்டங்கள் வரையாக எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் இல்லைனா காலேஜஸில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் குறிப்பிட்ட சில சென்டர் மட்டும்தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும்.
எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 100 ரூபாய், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 150 ரூபா. அண்ட் இதில் ஒரு சில வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சான்சஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸை கரெக்டாக பே பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, கிட்டத்தட்ட 2300க்கும் அதிகமான வேலைவாய்ப்பு தமிழகம் முழுவதும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு இப்போவே நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரெஷர் நீங்கள் இப்போ தான் குரூப் 2 2A படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.